அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேணும், எப்படி திருமஞ்சன வழிபாடு செய்வது, எப்படி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி திருமஞ்சனம் என்பது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜருக்கு நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு அபிஷேகம்னு சொல்லலாங்க. இந்த அபிஷேகத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் சொல்லலாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே சிவ வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதே போல் சிவனை வழிபட்டோம்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுன்னு சொல்லலாங்க. இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பல மடங்கு புண்ணிய பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாளுன்னு சொல்லலாங்க. சிவபெருமானுக்கு உரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாக ஆனி திருமஞ்சன நாள் சொல்லப்படுதுங்க. ஆனி மாதம் உத்திர நட்சத்திரமும் சஷ்டி திதியும் இணைந்து வரும் நாளில் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமான சிதம்பரத்தில் நடராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும்னு சொல்லலாங்க. இந்த அபிஷேகம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக, அதாவது அதிகாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகத்தை தான் மா அபிஷேகம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆனி திருமஞ்சனன்னு அழைப்பாங்க. ஆனி உத்திர அபிஷேகம்னு சிறப்பிச்சு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய 64 ரூபங்களில் நடராஜ ரூபமே பிரபஞ்ச தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்குதுங்க. சிவனுடைய 5 தொழில்களும் உள்ளடக்கிய ரூபமாக இந்த ரூபம் கருதப்படுதுங்க. அதே போல நடராஜர் பார்த்தீங்கன்னா இங்கு நடனம் ஆடிய திருக்கோலத்தில் காட்சி தராருன்னு சொல்லலாங்க. ஒரு காலை தூக்கியபடி நிற்பது போலவும் அவரது கையில் இருக்கக்கூடிய உடுக்க காலில் மிதித்திருக்கக்கூடிய அசுரன் என ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி அர்த்தமும் காரணமும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு பிரபஞ்சம் முழுவதையும் தனக்குள் அடக்கியவர் ஈசன் என்று சொல்லப்படுதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் தோற்றுவிப்பதற்கும் அந்த உயிர்களை இயக்குவதற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் நடராஜர் ஆவாருங்க. நடராஜமூர்த்தி தில்லையில் ஓயாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போதே உலக உயிர்கள் இயங்க தொடங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. அத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சனம் பார்த்திங்கன்னா 10 நாட்கள் திருவிழாக்களாக நடைபெறணும் சொல்லலாங்க. அப்பொழுது உற்சவமூர்த்திக்கு பதிலாக மூலவரான நடராஜ பெருமானை திருத்தேரில் எழுந்தருள்வார்னு சொல்லலாங்க. இவர் பார்த்திங்கன்னா 4 மட வீதிகளில் திருவீதி உலா வருவார்னு சொல்லப்படுதுங்க. இதை பார்ப்பதற்காகவே பல பக்தர்கள் பார்த்திங்கன்னா சிதம்பரத்திற்கு வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆண்டு இப்போ ஆனி உத்திரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் ஆனி திருமஞ்சன விழாவின் போது வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றும் போது சில குறிப்பிட்ட பொருட்களை விளக்கேற்றும் எண்ணெயுடன் கலந்து விளக்கேற்றினீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்து விடும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வழி கிடைக்கும் சொல்லப்படுதுங்க. அதே போல ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லலாங்க. ஆனி மாதத்தில் திருமஞ்சன நேரத்தில் காலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெயோட சிவனுக்கு விருப்பமான சிவனின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்லக்கூடிய வில்வ இலையை ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை நீங்கள் விளக்கேற்றும் எண்ணெயோட சேர்த்து விளக்கேற்றி பாருங்க, சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. வெள்ளிக்கிழமை நாள் என்பது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய கிழமையாகவும் சொல்லப்படுதுங்க. இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தாங்க. அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரவாரம் என்பதால் சுக்கிர பகவானை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாகவே கருதப்படுதுங்க. இவர்கள் இருவரையுமே நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தவித கஷ்டமும் வராதுன்னு சொல்லலாங்க. செல்வ செழிப்பு ஏற்படும்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு செல்வ நிலை பெறுவதற்கும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளில் அன்றைய நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு மாசத்துலையும் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் தனி சிறப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால தாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் மட்டுமாவது தீபமேற்றி வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே குறிப்பாக மகாலட்சுமிக்கு பிடித்த முறையில் நம்ம பூஜை செய்யும் போதே மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியே நம்மை தேடி வருவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அப்படி
மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூஜையை செய்வதற்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி வைக்க வேணுங்க. அது ரொம்பவே முக்கியங்க. மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாருடைய அருளை முழுமையாக பெற முடியுங்க. அதே போல மகாலட்சுமி தாயுடைய அருளை பெறுவதற்கு சில பொருட்களை வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கி மகாலட்சுமி தாயாருக்கு வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்பவே முக்கியமானதாக குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக கருதப்படுவது எது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு ஆகுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு சென்று கல்லுப்பை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைப்பாங்க. இப்படி சுக்கிர ஓரையில் வீட்டு பூஜை அறையில் கல்லுப்பை வைப்பதன் மூலமாக மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுங்க. நம்ம வாங்கிட்டு வர கல்லுப்பை அப்படியே வைக்காம ஒரு கிண்ணத்தில் கொட்டி அதற்கு மேலே ₹1 நாணயத்தை வைத்து மகாலட்சுமியோடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான பொருட்களில் ஒன்றாக சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம்னு சொல்லலாங்க. இந்த மாதுளம்பழத்தை ஒரே ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கங்க. அதனுடைய முத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதற்கு மேலே தேன் கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மாதுளம்பழ முத்துக்களை வராகி அம்மனுக்கு வைத்து வழிபாடு செய்வலாங்க. அதுவும் தவறு ஒன்றும் இல்லைங்க. இதன் மூலமாக மகாலட்சுமி மற்றும் வராகி அம்மனுடைய அருளை முழுமையாக பெற முடியும்னு சொல்லலாங்க. அதே போல் சுக்கிர பகவானுடைய தானியமாக கருதப்படக்கூடிய வெள்ளை மொச்சையை வாங்கிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வைக்க வேணுங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை சுண்டலாக கூட வேக வைத்து கொள்ளலாங்க. இல்லைன்னா பச்சையாக கூட வச்சுக்கலாங்க. இப்படி வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிர ஓர நேரத்தில் இந்த 3 பொருட்களை அல்லது இவை 3ல் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அவருடைய அருளால் செல்வ நிலை உயரும்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் கைகூடி வரும்னு சொல்லலாங்க. மகாலட்சுமி தாயாருடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு செல்வ நிலையில் உயர வேணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பொருட்களை முழு மனதோடு வாங்கி செஞ்சு வழிபட்டு பாருங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லலாங்க. ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கிர வாரமாக சொல்லப்படுதுங்க. இது லட்சுமி தேவி மற்றும் பிற தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் புனித நாளாகவும் இந்த நாளை சொல்லலாங்க. இந்த நாளில் லட்சுமி தேவி மற்றும் மற்ற தெய்வங்களுடைய அருள் வேண்டி பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை நாளில் நிலைவாசத்தில் மங்களகரமான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் ஆனி மாத வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு லட்சுமி தேவியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லலாங்க. செல்வம் மற்றும் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் அடையாளமாக சொல்லக்கூடிய லட்சுமி தேவியை அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆனி மாத வெள்ளிக்கிழமை நாளில் சஷ்டி திதியும் இணைந்து வரும் நாளில் முருகப்பெருமானை வணங்குவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லலாங்க. முருகனுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குன்னு சொல்லலாம். அதே போல் ஆனி திருமஞ்சனம் தன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து சிவன் கோவிலையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க. இந்த நாளில் வீட்டிலிருந்தபடியே நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலமாக சிவபெருமானுடைய அருளை நம்ம பரிபூரணமாக பெற முடியும்னு சொல்லலாங்க. அதே போல் அன்றைய நாளில் நிலைவாசலில் மங்கள பொருட்களை வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மாதுளை செடி இருக்கக்கூடிய வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. ஆனி மாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெண்கள் விரதம் இருந்து லட்சுமி தேவியை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. லட்சுமி தேவி மற்றும் பிற தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை அன்றைய நாளில் உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க. நெய்வேத்தியமாக பால், பழம், இனிப்பு போன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்குமே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க. குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஆனி திருமஞ்சனத்து அன்னைக்கு வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சனம் சிறப்பாக கொண்டாடப்படணும்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டிலேயோ அல்லது சிவாலயம் சென்றோ வழிபட்டீங்கன்னா பலன்கள் பெற முடியும்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் பூஜை அறையில் விளக்கேற்றி சிவபுராணத்தை படிக்கலாங்க. மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியதே வெள்ளிக்கிழமை நாளாகுங்க. இந்த பிறவியில்
செல்வ வளமும் பிறவி முடிந்த பின்னாடி மோட்சம் கொடுக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார்னு சொல்லலாங்க. அதே போல் வீட்டில் லட்சுமியின் அம்சமான துளசி மாடம் வைத்து வழிபாடு செய்வது சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும்னா ஓம் மகாலட்சுமியே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ.